அண்ணன் ஓபிஎஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னும் சில கட்சிகள் வரலாங்கிற நம்பிக்கை இருக்கு. டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட், நீங்க செங்கோட்டையனோ எதிர்பார்க்கல, திமுக போன யாருமே அன்எக்ஸ்பெக்டட் நீங்க போக மாட்டீங்க அப்படின்னு இடமா நம்பிட்டு இருந்த ஒண்ணு எங்க ட்விஸ்ட் ஆச்சு? நான் முதல் நாள் செப்டம்பர் 6 மூக்கையா தேவர் நினைவு நாள் அன்னைக்கு போயிட்டு வந்தப்பதான் உங்கள்கிட்ட நீங்க எல்லாம் கொஸ்டின்லாம் கேட்டீங்க. அப்ப சொன்ன எனது முதல் சாய்ஸ், நான் வெளியில வந்துட்டேன், இருந்தாலும் எனது முதல் சாய்ஸ் என்டிஏ தான் சொன்னேன். அதை கரெக்டா பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார், நீங்க அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க. ஆனா இப்பயும் சொல்ற, எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு பிடித்தது, எங்க நிர்வாகிகளுக்கும் பிடித்தது. எங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளங்கிறப்ப கோபம் வருது. அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவன் நான் தான் அதனால வெளியில போனேன். எனக்கு தனிப்பட்ட இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேனா. அதே மாதிரி 21 இப்ப சொல்லுங்க, 19, 17 இருந்து 4 ஆண்டுகள்ல 21லயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கெல்லாம் ஒரே அணியில வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்பயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறது தான் கேட்டிருந்தேன். அன்னைக்கு நிறைவேறல, இன்றைக்கு அந்த கூட்டணி நிறைவேறிருக்கு. அதனால இதுல இந்த ட்விஸ்ட்ல ஏதாவது நான் அன்னைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பலமுறை டெல்லியில சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி, அந்த முறை என்னை அழைத்தப்ப முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர். இபிஎஸ் முழு சம்மதத்தில் இருக்காரு, நீங்க தான் சொல்லணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை அவங்க அதை எப்ப சேர்க்கணுமோ அப்ப சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, நான் சரின்னு வந்தேன், அவ்வளவுதான். இதனால இந்த ட்விஸ்ட் எல்லாம் 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டா. அதனால உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்க ரொம்ப லேட்டா, அவ்வளவுதான். அதான் சார் விமர்சனம் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா? எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையில சேர்றது இல்லையா? அதே மாதிரி சேர்ந்துட்டோம். நாங்க தானே நீர் எடுத்து நீர் விலகாம நாங்க தானே சண்டை போட்டோம். இப்ப நாங்க 2 பேருமே விட்டுட்டோம். எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு, நானே மறந்துட்டு போயிட்டேன். எங்க ஆட்சி வரணும், திமுக விடக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். கட்டுற பாலமே 15 கோடி கட்டுற பாலமே திறந்து 3 மாசத்துல இடியுது. எங்க பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தையாயிட்டு, போதை மருந்து சந்தையா போயிட்டு இருக்கு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாத்துறாங்க, வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்து தான் நடக்குது. போதா குறைக்கு 26 தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாத்தி வர்றதுக்கு வாக்குறுதி குழு எல்லாம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் அது காரணம் அவங்க என்ன தைரியமா இருக்காங்க, கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்றது. அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்திருந்ததுதான் ஒரு முக்கிய காரணம். நீங்க ஒன்னாயிட்டோம். அதனால நாங்க உறுதியாக அவர்களை முறியடிப்போம். நல்ல ஒரு ஆட்சி, மோடி அவர்கள் சொன்னது போல சிஎம்சி, இந்த ஆட்சி மேல கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம், அதுல இந்த ஆட்சி தமிழ்நாட்டை குட்டிச்சவராயிருக்கு. தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை, தலைவர் ஆட்சி மாதிரி, அம்மா ஆட்சி மாதிரி, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற ஆட்சியை, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக, போதை மருந்து புழக்கத்தை தடுக்கின்ற ஆட்சியாக, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு மோடி அவர்கள் வழங்கி நாம் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்துக்கு வருவதற்கான முயற்சிக்கான ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணியில் சென்றோம். இல்ல அவர் சொன்னதுக்கு நேரத்தை பதில் சொல்லிட்டேன். இப்ப அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. அண்ணன் பன்னீர்செல்வம், அண்ணன் செங்கோட்டையை 2017 21 ஆட்சியில இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சரா இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்றாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்ப அங்க கட்சி தான் சேர்ந்திருக்காரு. ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்ட இருந்து
அவர் வெளியில கோச்சிட்டு வந்து அவர் சண்டையில வர்றப்ப அவரை நீங்க சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரியல எங்களுக்கு. அதனால அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க வந்து அரசியல் ரீதியா சொல்றாங்க. அது அது அடிப்படையே தவறு என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளை முன்பு நீங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணிருக்கீங்க. இப்ப அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சரியான தேர்தல் அறிக்கை அதிமுக சார்பாக வரும். தேசிய ஜனநாயக கூட்டணியில அறிவிச்ச தேர்தல் அறிக்கையை பார்த்திருப்பீங்க. இல்ல, இந்த முறை சரியாக அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி பண்ணும். ஆண்களுக்கு இலவச பேருந்து அதெல்லாம் விமர்சனம் இல்லை. நான் பஸ்ல அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். நான் பஸ்ல போறதில்ல அப்படின்னு சொன்னேனே தவிர நான் வந்து அது மக்கள் முடிவு பண்ற விஷயம் அப்படின்னு சொன்னேன். விமர்சனம். இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கிற வாக்குறுதிகளை தான் எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தரோம். ஏமாற்றுகிற எந்த வாக்குறுதி செய்ய மாட்டோம். இப்ப அந்த பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல கூட மத்திய அரசாங்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இருப்பதற்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அது நாங்க வந்த பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா செய்யறப்ப மைக்ரோ லெவல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறப்ப அது வந்து எல்லா சமுதாயத்திற்கும் அந்த பிற்படுத்த எல்லாருக்கும் அவங்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் நியாயமான முறையில் பிரித்து சாதிவாரி கணக்கெடுத்து உள்ஒதுக்கீடு நடக்கிறப்ப யாரும் எந்த வித பிரச்சனையும் வராது.